ஒஸ்ட்டுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு மெர்ச்லின் டயர் டியூக் 390க்கு போடலாமா வேண்டாமான்ட்டு நீங்க பாருங்க. டியூக் 390யோட ஒரிஜினல் மெர்ச்லின் டயர் எங்கேயுமே கிடைக்கலிங்க. அதனால அப்போலோவோட H1 டயருக்கு நான் மாறிட்டேங்க. மெர்ச்லின் டயரை ரிமூவ் பண்ணிட்டு நியூ அப்போலோ டயரை ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த டயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா H1 சீரீஸ். இது வந்துட்டு ரொம்ப ரைட் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, மட்டமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகேவா ஓட்டலாங்க. இந்த ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6500 வருதுன்னு நான் நினைக்கிறேன். 6500லேருந்து 6300 சம்திங் ஏதோ வருதுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம 390க்கு. ஸோ நம்ம என்ன தான் பண்ணினாலும் நமக்கு மெர்ச்லின் டயரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த டயரில் வரலங்க. நான் ஓட்டி பார்த்துட்டு இதோட ரிவ்யூ சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி நீங்கள் டியூக் 390க்கு இந்த H1 டயர் போடலாமா வேணாமான்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோடு பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மாட்டினாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு செயின் ஸ்ப்ராக்கெட்டு எல்லாமே இம்போர்ட்டடு. ஸோ அதனால நம்ம ஆளுகளுக்கு கொஞ்சம் கழட்டி மாட்டுறதுல கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு. ஸோ எல்லாமே இது பண்ணியாச்சுங்க, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டயர் தான் வாங்கியிருக்கு. லுக்கு நல்லா இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.